Hi, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to our channel. நம்ம பண்ணக்கூடிய காமனான weight loss mistakes அதனால வர பிரச்சனை அதுக்கு என்ன சொல்யூஷன் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதே மாதிரி எஃபெக்டிவான ஈஸியான ஒரு டிப் வந்து நம்ம பார்த்தோம். அதோட லிங்க் வந்து நான் கார்டில் கொடுக்குறேன், மறக்காம அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணக்கூடிய பிக்கஸ்ட் மிஸ்டேக்ல இதுவும் ஒண்ணா இருக்கும். Drinking more water or less water. நமக்கு தேவைக்கு அதிகமா வாட்டர் குடிச்சா நிறைய பேர் வந்து நான் 7 லிட்டர் வாட்டர் குடிப்பேன், நான் இவ்வளோ வாட்டர் குடிப்பேன்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம பாடி கண்டிஷனுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம கிளாஸ் வைஸ் வந்து கணக்கு வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 10 to 12 டம்ளர் அந்த மாதிரி நம்ம குடிச்சாலே போதும். அதுக்குன்னு சாப்பாடே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சு உடம்பு குறைக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அது முடியவே முடியாது. தண்ணி வந்து தேவையான அளவு குடிக்காம நீங்க வெயிட் லூஸ் பண்ணவும் முடியாது. இது ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம். தேவையான அளவு நம்ம தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் இல்ல 10 கிளாஸ் இல்ல 12 கிளாஸ் அந்த மாதிரி நம்ம வந்து அளவு மெஷர்மெண்ட் வந்து வச்சுதான் குடிக்கணும். தண்ணி குடிச்சுட்டே இருக்கோம், நிறைய தண்ணி குடிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வயிறு வந்து டம்முனா இருக்கும், ஒரு ஃப்ரீயாவே இருக்காது நம்மளுக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணியும் குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும், வயிறு வந்து ஒரு மாதிரி ஹெவியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃப்ரீயாவே நம்மளால இருக்க முடியாது. வெயிட் நம்ம வந்து கொஞ்சம் லேசா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு கான்பிடென்டே வரும். வெயிட் லூஸ் ஆயிருக்கும் இல்ல ஓரளவுக்கு வெயிட் லூஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரியாது. ஆனா டம்முனே வயிறு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கான்பிடென்டே நம்மளுக்கு வராது, ஸ்ட்ரெஸ் தான் வரும். அது மாதிரி சில பேரோட பாடி கண்டிஷனுக்கு வந்து ஹெவியா தண்ணி குடிக்கும் போது கிட்னி ப்ராப்ளம் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நமக்கு தேவையான அளவு தண்ணி குடிச்சா போதும். அந்த காலத்துல இருந்தே ஒரு விஷயம் வந்து நமக்கு சொல்லுவாங்க, நமக்கு தவிக்கும் போது தண்ணி குடிக்கணும், பசிக்கும் போது சாப்பிடணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம உடம்ப வந்து ஃபிட்டாவும் ஹெல்த்தியாவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் நம்ம எப்போதுமே ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நிறைய வாட்டர் குடிக்கிறவங்கள்ட்ட இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரே நேரத்திலே 3 லிட்டர் வாட்டர் குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நேரத்திலே 1 லிட்டர் வாட்டர் குடிக்கிறது. அப்படி நீங்க குடிச்சீங்கன்னா எந்த பிரயோஜனமே கிடையவே கிடையாது. தண்ணி பொறுத்த வரைக்கும் அது நம்ம பாடிக்கு அப்பப்ப தேவைப்படும், ஒரே நேரத்திலே தேவைப்படாது. அப்பப்ப தேவைப்படும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறது. 3 லிட்டரை நீங்க எப்படி செப்பரேட் பண்ணி அந்த டேல நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து வெயிட் லூஸ் பண்றதும் உங்களை ஃபிட்டா வச்சுக்கிறதுலயுமே இருக்கு. நிறைய தண்ணி குடிக்கிறதுல இன்னும் நிறைய பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கு. தண்ணி குடிச்சுட்டே இருக்கும்போது நம்மளால சாப்பிட முடியாது, கரெக்டான சாப்பாடு வந்து நம்மளால சாப்பிட முடியாது. நம்ம டயட்ல இருக்கும்போது ஆல்ரெடி கொஞ்சம் கம்மியா தான் நம்ம சாப்பாடு எடுத்துக்குவோம். அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாடையுமே நம்மளால சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வாட்டர் வந்து நம்மளுக்கு தேவைதான். உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து தண்ணி குடிங்க. இப்ப எனக்கு வந்து நான் 10 கிளாஸ் வந்து கணக்கு வச்சுக்குவேன், அதுதான் எனக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதை விட எக்ஸ்ட்ரா என்னால குடிக்கவும் முடியாது. அந்தந்த டைம்ல எனக்கு தவிக்கும் போதோ இல்ல வந்து காலையில சாப்பிட்டு ஒரு ½ an hour கழிச்சு ஒரு டம்ளர், அடுத்து வந்து ஒரு 1 hour கழிச்சு ஒரு டம்ளர், அந்த மாதிரி நான் குடிப்பேன். எனக்கு வந்து லைட்டா தண்ணி தவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் குடிப்பேன். ஒரு 10 கிளாஸ் வந்து கணக்கு வச்சுட்டு குடிப்பேன். அதே மாதிரி இந்த தண்ணி குடிக்கும் போது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈவினிங் வரைக்கும் ஒரு 5 மணிக்குள்ள வந்துட்டு ஒரு 7 டம்ளரும் 5 மணிக்கு மேல ஒரு 3 டம்ளரும் குடிங்க. ஏன்னா நைட் டைம்ல உங்களுக்கு தூக்கம் கெடும். நீங்க ஈவினிங் டைம்ல அதிகமா தண்ணி குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல தண்ணி அதிகமா குடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து நைட் டைம்ல உங்களுக்கு தூக்கம் கெடும், அடிக்கடி எந்திரிச்சு நீங்க ரெஸ்ட் ரூம் போற மாதிரி இருக்கும். சோ ஈவினிங் டைம்ல அதிகமா தண்ணி குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு, இப்ப 10 டம்ளர் 12 டம்ளர் செப்பரேட் பண்றீங்கன்னா அதை வந்து 3/4 பங்கு வந்து 5 மணிக்குள்ளேயும் 1/4 பங்கு வந்து 5 மணிக்கு மேலேயும் நீங்க வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ட்ரிங்கிங் லெஸ் வாட்டர் இருக்காங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லூஸ் ஆகவே ஆகாது. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு நீங்க குடிக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகும், லூஸ் ஆகாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகணும், அதுக்கு தண்ணி தேவை. உங்க பாடி வந்து ஹைட்ரேஷனா இருக்கணும், அதுக்கு தண்ணி தேவை. ஒரு ப்ராசஸ் முடிச்சு நம்ம அடுத்த ப்ராசஸ் மூவ் பண்றோம், இது எல்லாத்துக்குமே நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம் தண்ணி தான். தேவையான அளவுனாது நீங்க தண்ணி குடிக்கணும். இப்ப நான் சொன்ன பாயிண்ட் வந்து கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு சொல்யூஷன் வந்து அது கூட நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம டம்ளர் கணக்கு வச்சுதான் தண்ணி குடிக்கணும். கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் தான் நம்மளுக்கு வந்து ஓகே. லிட்டர் வைஸ் வந்து குடிக்காதீங்க. ஒரே நேரத்துல அதிகமா தண்ணி குடிக்க வேணாம், செப்பரேட் பண்ணி குடிங்க. அதே மாதிரி 5 o'clock வந்து முன்னாடி பின்னாடி அப்படி வந்து நீங்க பிரிச்சுக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி சரியாக தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட பாடியை மட்டும் ஸ்லிம் ஆக்காதுங்க, கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னை செம்ம க்ளோவாக்கும். ஏன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கும் அப்பப்போ தான் தண்ணி தேவைப்படும். ஸோ நம்மளோட ஸ்கின்னும் செம்ம க்ளோவாக இருக்கும். வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.